ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்துட்டு இந்த முடக்காத்தான் செடி தாங்க பார்க்க போறோம். அப்படியே கொடி பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படியே படர்த்தியா எக்கச்சக்க கொடி அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போய்கிட்டே இருக்குங்க. அந்த கொடி வந்துட்டு இது வந்து ஒரே ஒரு விதை தாங்க போட்டேன். இப்ப பாருங்க எக்கச்சக்கமான விதைகள் அதுல இருந்து உருவாயிருச்சு. இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, என்னோட கால் வலி, இடுப்பு வலி வந்துட்டு அப்படியே பறக்க வச்சிருச்சுங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா, செம்மையான கால் வலி. இந்த செடி வளர்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாள் வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இந்த செடி நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதே, கிராமங்கள்ல மட்டும் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வந்துட்டு என்னோட தம்பியோட ஊருக்கு போயிட்டு வரும்போது, இந்த ஒரு கட்டு கீரை வாங்கி குடுத்துருந்தாங்கங்க. அந்த கீரையில வந்துட்டு விதைகள் இருந்துச்சு. அதுல வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா வச்சு யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கீரையை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன். அது கொஞ்ச நாள்ல அது அழுகி போச்சுங்க. ஆனா அதுல இருந்து ஒரே ஒரு விதை மட்டும் ஆனா யூஸ் பண்ணேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு யூஸ் பண்ணது லாஸ்ட்ல கொஞ்சம் கீரை அழுகி போச்சு. இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விதை இருந்துச்சு. அதுல இருந்து ஒரு விதைய எடுத்து சும்மா போட்டு வச்சேன். சரி வந்தாலும் சரி போனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வைக்கும்போது இந்த செடி வந்துருச்சுங்க. இது வந்துட்டு ஒரு நாள் தாங்க முடியாம கால் வலிங்க. முழங்கால் வந்துட்டு பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நான் வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கும்போது ஓட்டப்பந்தயத்துல எல்லாம் கலந்துட்டு இருப்பேனா, அதுல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் முழங்கால்ல வந்து அடிபட்டுருச்சுங்க. விழுந்துட்டேன் ஒரு வாட்டி கீழ. அப்ப வந்து அதுல இருந்து பாருங்க எனக்கு முழங்கால் வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ வந்துட்டு புதுசா இடுப்பு வலியும் வந்து சேர்ந்துருச்சா, அப்ப வந்து அந்த வலி வந்துட்டு ரொம்ப ஒரு நாள் ஜாஸ்தி இருந்துச்சு. நான் தூங்கி எந்திரிச்சு கட்டில் கீழ தரையில கால் வைக்கிறேன். அப்ப எனக்கு வலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுங்க. கால் ஊண்டவே முடியல. இப்பதாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்து ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு அந்த வலி இருந்துச்சு. அப்பதான் ஒரு நாள் என்ன செஞ்சேன், சரி இந்த செடி தான் நம்ம வீட்ல இருக்கே, என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இலைகள் இந்த கொத்து இருக்கு இல்லையா? இந்த கொத்து மாதிரி ஒரு 5, 6 இந்த இந்த கொத்து இருக்கு இல்லையா? இது வந்துட்டு ஒரு 5, 6 கொத்து எடுத்துட்டு அந்த ஒண்ணுமே செய்யலைங்க. தண்ணியில போட்டு கொதிக்க வச்சேங்க. நல்ல தண்ணி வந்துட்டு கொஞ்சம் பச்சை கலரா மாறிடுச்சு. அந்த பச்சை கலரா மாறின தண்ணிய வந்து நான் வடிகட்டி குடிச்சேங்க. குடிச்ச உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சுங்க. 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் குடிச்சிட்டு நான் தூங்கிட்டேன். நான் அதோடயே எந்திரிச்சு சமையல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். கால் சுத்தமா ஊண்டவே முடியல. அதோட தான் நான் வீடியோவும் போட்டுக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு வந்துட்டு எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் வரும். அதையும் தாண்டி தான் நம்ம வந்துட்டு வீடியோ வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுலயுமே வியூஸ் வந்தா தானங்க போச்சு. வியூஸ் வரலைன்னா என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கொதிக்க வச்சு குடிச்சேன் இல்லையா? குடிச்சிட்டு ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா, இந்த வலி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சுத்தமா விட்டுருச்சுங்க. அது என்ன ஒரு ஆச்சரியங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி இந்த வலி வந்து விட்டுச்சு? ம். அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த கீரையில வந்துட்டு அவ்வளவு சக்தி இருக்கு. அப்பதான் நான் வந்துட்டு ஊர்ல இருந்த என்னோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க சொன்னாங்க, அதுக்கு பேர் தான் வந்து முடக்கருத்தான். முடக்கு வலி வேதனைகள், மூட்டுகள்ல இருக்கக்கூடிய வலிய தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் இந்த கீரைய வந்துட்டு சமையல்ல ஒரு அங்கமாவே சேர்த்துட்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு அடிக்கடி வந்து அந்த காலத்துல எல்லாம் உணவுல சேர்த்திருக்காங்கங்க. அதனால பாருங்க, இந்த கீரை கிடைச்சா விடாதீங்க. உங்களுக்கு நர்சரியில வந்துட்டு ஒரு கொடி கிடைச்சா கூட, ஒரு செடி சின்னதா கிடைச்சா கூட வாங்கிட்டு வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. அவ்வளவு நல்லா பெனிஃபிட்டா இருக்குங்க. அவ்வளவு நல்லா இருக்கு. இது ஃபுல்லாவே நான் வந்துட்டு பால்கனி கார்டன் தாங்க. பால்கனில தான் வந்துட்டு இந்த இதெல்லாம் வச்சிருக்கேன் நானு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்ம இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம்.